ஹாய், இன்றைக்கி வாத்து முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வாத்து முட்டை, பெரிய வெங்காயம், தக்காளி 2யும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பச்சை மிளகாயை 2ஆக மட்டும் கீறி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாவை போட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதிலேயே தேவையான அளவு உப்பு போட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் நறுக்கி வச்சுருக்க தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளியிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். இப்படி ஆனதுக்கப்புறமா அதில் வாத்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினா உடனே கிளறிட்டோன்னா அது பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வச்சுருந்தோன்னா முட்டை நல்லா பெரிய பெரிய பீஸாக வரும். இதில் கொஞ்சம் மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டோன்னா அவ்வளோதான், வாத்து முட்டை பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.